ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு முகம் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு பல முகங்கள் இருக்கு. அதுக்கு பேர் ஆர்எஸ்எஸ் ஒரு முகம், பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு முகம், சங் பரிவார்னு ஒரு ஒரு பெரிய ஒரு 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 கூட்டமே இருக்கு அவங்களுக்கு. அதுல ஒரு முகம் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த கட்சியினுடைய முகம். இந்த முகத்தை அவங்க வச்சுக்கிட்டு, அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற முகத்தை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் என்ன கொடுக்குதோ அதையெல்லாம் செயல்படுத்துறதுதான் இவங்களுடைய திட்டமே. அப்படித்தான் வந்து பார்ப்பனர்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுங்கன்னா அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு வளர்ந்த சமூகம். அவங்க வந்து ஐஐடியில இருந்து, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, ஹைகோர்ட்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா வந்து பிரதமரனுடைய அந்த அலுவலகத்திலிருந்து, பாராளுமன்றத்தினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன்ல இருந்து எல்லாம் இருப்பது யாருன்னு கேட்டா எல்லாருமே முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தான். அப்படி வந்து வளர்ந்த சமூகம் அவர்கள் இருப்பது எல்லா இடங்களும் வந்து உயர்ந்த இடங்கள்ல அவர்களே தான் இருக்காங்க. வேற யாருமே வர முடியல, இன்ன வரைக்கும் வர முடியல. அப்படி இருக்கும் அவங்களுக்கு போய் கால் மேல கால் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு இடஒதுக்கீடை அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு. இவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வர அளவுக்கு வீக்கா இருக்காங்களா இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. அவங்களுக்குலாம் வந்து பல லட்சம் வந்து 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இடபிள்யூஎஸ்ன்னு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இந்த திட்டம்லாம் எங்கே இருந்து வருதுன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஜெண்டா, அதை தான் இவங்க நிறைவேற்றுறாங்க. இப்போ அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட்டு, இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பது. அவர்கள் வந்து மிக வந்து தேர்வு பெற்றவர்களாக அவர் வர வேண்டும், அவர்கள் வந்து கயிறு தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், சிறப்பானவர்களாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இதை கொண்டு வந்தோம்னு நீங்க சொல்றீங்கன்னா, உண்மையிலேயே வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அதாவது வந்து ஒரு டாக்டரா படிக்கிறதுக்கே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா வந்து நீட்டு தேவைப்படுது இல்ல. ஒரு எம்பியா வர்றதுக்கும், ஒரு பிரதமரா ஆகணும்னாலும், இல்ல வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னாலும் அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வாங்கல. பீட்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க, பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்து அதை எழுதி நீங்க தேர்வு எழுதி அதை நீங்க வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு பிறகு போய் எம்பி தேர்தலில் போய் நில்லுங்க. அந்த மாதிரி ஒன்று கொண்டு வாங்களா. அப்போ அரசியல்வாதிகளுக்குன்னா ஒரு திட்டம், அரசியல் நீங்க ஏன்னா நீங்களாம் ஜென்மத்திலும் வர முடியாது, ஜென்மத்துக்கும் பிரதமராக வர முடியாது, எம்பி ஆனாதானே பிரதமர் ஆக முடியும்.